பேச தெரிந்தவன்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். 4 சின்ன கதைகள், 4 பெரிய வாழ்க்கை பாடங்கள். வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் தாழ்த்துவதற்கும் ஒரே ஒரு விஷயம் போதும். அது என்ன தெரியுமா? நம்ம பேச்சு. பேசுறது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எப்ப பேசணும், எப்ப அமைதியா இருக்கணும், யார்கிட்ட என்ன பேசணும், இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையிலும் தொழிலையும் உறவுகளிலும் வெற்றி பெறாங்க. இன்னைக்கு நான் உங்களோட 4 சின்ன கதைகளை பகிர போறேன். ஆனா அந்த 4 கதைகளும் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரிய பாடங்களை சொல்லும். கடைசி வரை பாருங்கள். கடைசியில் இந்த 4 கதைகளோட சாராம்சத்தையும் சொல்ல போறேன். மிஸ் பண்ணாம கேளுங்க. முதல் கதை, முதலாளியும் தொழிலாளியும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய கடை இருந்துச்சு. அந்த கடைய ஒரு அனுபவம் நிறைந்த முதலாளி நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட கந்தன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வேலை பார்த்துட்டு இருந்தான். முதலாளி யாரு வந்தாலும் சிரிச்ச முகத்தோடையே பேசுவாரு. இதை பார்த்த கந்தனும் நல்லா பேசினாதான் வியாபாரம் வளரும்னு நினைச்சு யாரு வந்தாலும் அரை மணி நேரம் பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஆச்சரியமா கந்தன் வியாபாரம் பார்த்தா லாபம் குறையும். ஒரு நாள் முதலாளி அவனை கூட்டிட்டு சரக்கு வாங்க போனாரு. முதல் 5 நிமிஷம் இருவரும் சந்தோஷமா பேசினாங்க. ஆனா விலை பேச ஆரம்பிச்சதும் முதலாளி அமைதியா இருந்தாரு. தேவையான இடத்துல மட்டும் பேசினாரு. அதனால அவருக்கு நல்ல விலைக்கு சரக்கு கிடைச்சது. திரும்ப வரும்போது கந்தன் கேட்டான், முதலாளி, கடையில எல்லார்கிட்டையும் பேசுறீங்க, நீங்க அங்க மட்டும் ஏன் அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். முதலாளி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, எல்லா இடத்துலயும் பேசுறது புத்திசாலித்தனம் இல்லை. பேச வேண்டிய இடத்துல பேசுறதும் அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருக்கிறதும் தான் புத்திசாலித்தனம். இந்த கதையோட பாடம், அதிகம் பேசுறவன் வெற்றி பெற மாட்டான், சரியான நேரத்தில் பேசுறவன் வெற்றி பெறுவான். இரண்டாவது கதை, எப்போதும் குறை சொல்லும் வியாபாரி. ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தான். அவனுக்கு எதுலையுமே திருப்தி இல்லை. வீட்டுல மனைவியையும் குறை சொல்லுவான், வேலைக்காரனையும் குறை சொல்லுவான், வாடிக்கையாளரையும் குறை சொல்லுவான். ஒரு நாள் ஒரு தேவதை அவன் முன்னாடி தோணி, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தர்றேன்னு சொன்னது. அதுக்கு கூட முதலாளி வியாபாரி மரியாதையோட பேசாம, நீயா தேவதை, உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஏளனமா பேசினான். பிறகு, என் கடையில பஞ்சு வந்ததும் தெரியக்கூடாது, போனதும் தெரியக்கூடாதுன்னு கேட்டான். தேவதை அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் முதல் கடைக்கு வந்த எல்லா பொருள்களும் உடனே காலி. வியாபாரம் செய்யவே முடியல. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது, நாம பேசுற வார்த்தைகளின் விளைவு இருக்கு. இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கக்கூடிய பாடம், எப்போதும் குறை சொல்றவனுக்கு வாழ்க்கையும் குறையாகத்தான் தெரியும். மூன்றாவது கதை, பன்றிக்கு பாட்டு. ஒரு பாடகர் இருந்தார். அவரை பக்கத்து வீட்டுக்காரர் தவறாக புரிஞ்சுக்கிட்டார். எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் கேட்கவே இல்லை. ஒரு நாள் பாடகர் தன்னோட பேரன் ஒரு பன்றிக்கு முன்னாடி உட்கார்ந்து பாட்டு பாடுறதை பார்த்தார். ஏன் இப்படி செய்யறன்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன், கிளி மாதிரி எதுவும் ஒரு நாள் பாடும்னு நினைக்கிறேன்னு சொன்னான். அதை கேட்ட பாடகர் சிரிச்சாரு. கிளி பாடும், பன்றி பாடாதுன்னு சொன்னார். அந்த நிமிஷத்துல அவருக்கே ஒரு உண்மை புரிஞ்சுது. சில பேருக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் புரியாது. அப்படிப்பட்டவங்க முன்னாடி நம்ம விளக்கத்தை கொடுக்கறதுக்கு பன்றிக்கு பாட்டு சொல்ற மாதிரி தான். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம், உங்களை புரிஞ்சுக்க விருப்பம் இல்லாதவங்களுக்கு விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணாக்காதீங்க. நான்காவது கதை, தலைகீழான ஓவியம். ஒரு பெரிய பணக்காரர் உலக புகழ் பெற்ற ஓவியரின் ஓவியத்தை வாங்கி வீட்டுல மாட்டினாரு. வீட்டுக்கு வர்ற எல்லாருமே பெருமையா பேசினாங்க. ஒரு நாள் அந்த ஓவியர் அவர் வீட்டுக்கு வந்தார். அவர்கிட்ட பெருமையா பேசிக்கிட்டு இருந்த பணக்காரர்கிட்ட ஓவியர் சிரிச்சுக்கிட்டே, ஓவியம் நல்லதுதான், ஆனா அதை தலைகீழா மாட்டிருக்கீங்கன்னு கேட்டாரு. அந்த ஒரு வார்த்தை அந்த பணக்காரருக்கு பெரிய பாடமா மாறிடுச்சு. ஒரு விஷயத்தை பற்றி பெருமையா பேசுறதுக்கு முன்னாடி அதை பற்றி கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். நண்பர்களே, இந்த 4 கதைகளும் நமக்கு 4 பெரிய உண்மைகளை கற்றுத்தருகிறது. முதலாவது, தேவையான இடத்தில் மட்டும் பேச வேண்டும். இரண்டாவது, எப்போதும் குறை சொல்லாதீர்கள். மூன்றாவது, புரிஞ்சிக்க விருப்பம் இல்லாதவர்களுக்கு விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணாக்காதீர்கள். நான்காவது, தெரியாத விஷயத்தை பற்றி பெருமையாக பேசாதீர்கள். இந்த 4 விஷயங்களையும் வாழ்க்கையில் கடைபிடிச்சா உங்க பேச்சுக்கு மதிப்பு வரும், உங்க உறவுகளும் நல்லா இருக்கும், வாழ்க்கையில் வெற்றியும் கண்டிப்பாக வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல வாழ்க்கையை மாற்றக்கூடிய கதைகளை தொடர்ந்து பார்க்க ரைட் திங்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்த மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் ஒரு அருமையான கதையோட
சந்திப்போம். தேங்க்யூ.